குருவே சரணம். எந்தெந்த திதியில, எந்தெந்த கடவுளை நமக்கு வணங்கி வழிபடணும்னு நமக்கு தெரியும். ஏன்னா, திதி நித்யா தேவதைகள்லாம் இருக்காங்க. பட் என்ன நிவேதனம் வைக்கணும் அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரியறதில்ல. ஸோ, அதற்கான வீடியோ நீங்க கூர்ந்து கவனிச்சு, உங்களுக்கான திதிகள் அன்னைக்கு வர அன்னைக்கு, அந்த தேவதைய, அந்த திதி நித்யா தேவதைய வணங்கி, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நிவேதனத்த நீங்க வந்து இது பண்ணலாம். சமர்ப்பிக்கலாம் கடவுளுக்கு. பிரதமையில பிறந்தவங்க இதுவும் தேய்பிறை, வளர்பிறை எல்லாமே வந்து ஒரே மாதிரியான இதுதான். நிவேதனம் தான். பிரதமையில பிறந்தவங்க அம்பிகைக்கு வந்து நெய் வந்து படைக்கலாம். அடுத்து த்விதியை சர்க்கரை, திருதியை பால், அடுத்து வந்து சதுர்த்தி பட்சணம், என்ன பட்சணம் வேணால் நீங்கள் வந்து படைச்சிக்கலாம். பஞ்சமி வாழைப்பழம், அடுத்து வந்து சஷ்டி தேன். இது எல்லாமே வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு படைக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வத்துக்கு படைக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு திதி நித்யா தேவதைகள் தெரியும்னா அவங்கள நீங்கள் கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து அந்த அவங்கள நீங்கள் அவங்களுக்கான மந்திரம் இருக்கும், அதை நீங்கள் படித்து நீங்கள் வந்து நிவேதனம் செய்யலாம். அடுத்து வந்து சஷ்டி சொல்லிட்டேன். சப்தமி வந்து வெல்லம் படைத்து நீங்கள் வந்து வழிபடலாம். அடுத்து வந்து அஷ்டமியில் பிறந்தவங்க வந்து தேங்காய் படைத்து வழிபடலாம். நவமி நெல் பொரி நீங்கள் படைத்து வழிபடணும். அடுத்து வந்து தசமி கருப்பு எள். அடுத்து வந்து ஏகாதசி தயிர். துவாதசி அவல் தெரியலைங்களா, அவல் படைக்கணும். அடுத்து வந்து திரியோதசி கடலை, வேர்க்கடலை. அடுத்து வந்து சதுர்தசி சத்து மாவு. எல்லா சத்து மாவும் நீங்கள் ஒன்று கடையில் வாங்கிக்கலாம், இல்லை அதற்குரிய பண்டங்களை வாங்கி நீங்களே வீட்டில் அரைச்சிக்கலாம். ஃபைனலாக வந்து பௌர்ணமி இல்லைனா வந்து அமாவாசை, இந்த 2 நாளில் எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் என்ன படைக்கலாம் அப்படின்னா வந்து பாயாசம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுக்கான திதி நித்யா தேவதைகளோ, இல்லை வந்து உங்கள் குலதெய்வமோ, உங்களோட இஷ்ட தெய்வமோ யாரோ ஒருத்தரை நீங்கள் வந்து மந்திரம் சொல்லி அழைத்து நீங்கள் வீட்டிலேயே வந்து நீங்கள் இதை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல விஷயங்கள், லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக பெருகும். வாழ்க வளமுடன்.